பாரிஜாத செடி நேற்று சின்ன செடி பூத்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் உள்ள பூக்கள், கார்டன் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு போட போகிறேன், வீடியோ போடுறேன். கார்டனில் உள்ள ஃப்ளவர்ஸுமா, நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் இருக்குது, அதில் என்னென்ன பூக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பாரிஜாதமா, பாரிஜாதத்தையே நான் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா தெரியுதுங்க. ஏன்னா இவங்களாம் காலத்துக்கும் வருஷத்துக்கு மேலே தாண்டி நமக்கு பலன் கொடுக்குறவங்க. பாரிஜாதம் இந்த மாதிரி வருஷம் தாண்டி ரொம்ப நாளாக பலன் கொடுக்குறவங்களாம் வந்து நான் ட்ரம்மில் தான் வைப்பேன். பாருங்கள், இவங்க பாருங்கள், டேரியாப்பூ. டேரியாப்பூ நர்சரியில் வாங்கும்போது இந்த பெரிய பூலாம் பூத்துட்டுது. நம்ம வீட்டில் இருந்ததுக்கப்புறம் மொக்கு எடுத்திருக்காங்க. இவங்க பாருங்கள், ரோஸ் செம்பருத்தி. இதெல்லாம் நம்ம கார்டனில் உள்ள பூக்கள். இவங்க இன்னும் மொக்கு எடுக்கலாமா. ஹைப்ரிட்டு மஞ்சள் செம்பருத்தி. இவங்க இது ரோஸ் கலர் செம்பருத்திமா. இவங்க ஒரு செம்பருத்தி, அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, இன்னும் மொக்கு எடுக்கலை, நம்மக்கிட்ட இருக்குது. இவங்க வந்து ரோஸ் கலர், நல்ல ஒரு ரோஸுமா, மிட்டாய் கலர்னுவாங்க, அந்த ரோஸ் செம்பருத்தி. இவங்களும் செம்பருத்தி தான், மொக்கு வச்சுருக்காங்க, மஞ்சள் கலர். இவங்க வந்து ரங்கூன் மல்லிமா. ஏற்கனவே நம்மக்கிட்ட இடுப்புயர இருந்து நல்லா பொத்து கீழே கொண்டு போய் தெருவாசலில் வச்சேன். அது அப்படியே ஆடு கடிச்சு போயிடுச்சுமா. இப்போ திரும்ப வாங்கினேன் ரங்கூன் மல்லி, பூக்கள் அழகுக்காக வாங்கினேன். இங்கே பாருங்கள், ஒத்த செம்பருத்தி. ஒத்த செம்பருத்திமா. இது ஒத்த செம்பருத்தியில் இங்கே பாருங்கள், இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் வெய்ய வந்துடுமா இங்கே, அதனால் நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஒத்தை சிகப்பு செம்பருத்தி 2 3 தெரியுதுங்களா, அந்த பக்கம் 4 பூத்துருக்காங்க. இவங்க வந்து நல்லா அடர் சிகப்புமா. நம்ம செடி வாங்கினதுக்கு ஓசியில் கொடுத்த செம்பருத்தி செடி இது. ஆமாம், இதே ஒரு கலர் இருக்குது பாருங்கள். செம்பருத்தியே நம்மகிட்ட ஒரு 15-18 வெரைட்டி இருக்காங்கம்மா. இது வந்து மனோரஞ்சிதம், இன்னும் பூக்க ஆரம்பிக்கல, இப்போ தான் வச்சுருக்கேன். மனோரஞ்சிதம் ஏற்கனவே 4 வருஷம் நம்மகிட்ட ஒருத்தர் செடி இருந்தது. அதை ஒரு ரிட்டையர்ட் ஸ்டாஃப் தாசில்தார் வந்து இது வந்து மனோரஞ்சிதம் இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி மனோரஞ்சிதம் செடியை பார்த்தா முள் ஒரு மாதிரி வருது. நான் வச்சுருந்த செடியில் வரல. அப்புறம் திரும்ப இப்போ மனோரஞ்சிதம் வாங்கி 4 நாள் ஆகுது வச்சுமா. இது மனோரஞ்சிதம், சரிங்களா. இவங்களும் ஒரு செம்பருத்தி தான். ரோஸ்லேயே 2 வித ரோஸுமா. இவங்களும் ஒரு செம்பருத்தி தான், மிளகாப்பழ செம்பருத்தி தான். வராங்க பாருங்கள், மிளகாப்பழ செம்பருத்தி. இவங்களும் செம்பருத்தி தான். செம்பருத்தி ரொம்ப பிடிக்குமா எனக்கு. இவங்களும் செம்பருத்தி தான். இவங்க என்ன செம்பருத்தின்னு தெரியலம்மா, வச்சு தை மாசி பங்குனி வந்துருச்சு, இப்போ தான் மொக்கு வச்சுக்கிறாங்க பாருங்கள், மொக்கு. ஆனால் என்ன செம்பருத்தின்னு தெரியலம்மா, பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த செம்பருத்தி. இவங்க வந்து ரோஸ் அடுக்கு செம்பருத்திமா. இதோ பாருங்கள், இதை நாம்ளே உருவாக்குனது, சரிங்களா. இவங்க வந்து ரோஸ் செம்பருத்திமா. இதோ பாருங்கள், இவங்க வந்து ரோஸ் செம்பருத்தி. இது வந்துமா ராமர் பாதம் குண்டுமல்லி மொக்கு வச்சுருக்காங்க. மொக்கு பாருங்கள், ராமர் பாதம் குண்டுமல்லி. பட் ரோஸில் எல்லா கலரும் இருக்குது. அதை நான் இன்னும் எடுத்து வைக்கணுமா. பட் ரோஸில் எல்லா கலரும் இருக்குது, இன்னும் நான் எடுத்து பாருங்கள். பூக்களில் எத்தனை வெரைட்டி இருக்கோ. இது ஆடி மாதம் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வரும்போது வழியில் இருந்துட்டு வந்து உடச்சிட்டு வந்தேன். வந்துட்டாங்கம்மா, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அழகுக்கு வைப்பேன். பாத்திரத்தில் தண்ணியில் போடுவோமா, ஜினியா மலர்கள், சரிங்களா. இதே பாருங்கள், அவரைக்கொடி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவரைக்கொடி பூ பாருங்கள். இவங்க ஆடி மாதம் வச்சது நமக்கு பூத்து பலன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்கள ஒன்றும் நான் செய்யறதில்லை. இதுலேயும் ஒரு ஜினியா இருக்காங்க, இங்கே பாருங்கள், இதுவும் ஜினியா தான். இது வந்து நல்ல சிகப்பு, நல்லா அடங்கா ரெட்டுமா செம்பருத்தி. இதெல்லாம் சும்மா கொடுத்தது செடிமா. நமக்கு வாங்கிறதுனால நிறைய செடி வாங்கினா 1-2 கொடுப்பாங்க.
அந்த மாதிரி கொடுத்தது. இதே பாருங்கள், இதுவும் ஜினியா மலர் தான். சரிங்களா? இதை பாருங்கள், கீழே மஞ்சள் அந்தி மந்தாரை. இதோ பாருங்கள் 7 days ரோஸ். இது 7 days ரோஸ்மா. இதோ பாருங்கள், பிங்க் கலர், லைட் பிங்க் கலரு. இதே பாருங்கள், நம்மகிட்ட காகிதப்பூ கூட இருக்குமா. மாடி வந்தால் சும்மா நம்மகிட்ட பேசுமா அழகில். சரிங்களா? இதே பாருங்கள், இது சாண்டல் கலர் காகிதப்பூன்னு வாங்கின்னு வந்தேன். நிறம் வெள்ளையாக மாறுது. நம்ம வச்சதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரெஷ் ஆகலை. இது வந்து சேஞ்சிங் ரோசஸ்மா. இதை பாருங்கள், இந்த கலரில் ஃபஸ்ட்டு நமக்கு வருவாங்க, அடுத்து இந்த கலராக மாறுவாங்க. சரிங்களா? இவங்க ஒரு சேஞ்சிங் ரோசஸ்ஸு. அதில் பாருங்க வெள்ளை தெரியுதுங்களா? இப்படி தான் இவங்க பூ கலர் வருவாங்க, அதுக்கப்புறம் இப்படி மாறுவாங்கம்மா. இது காஷ்மீர் ரோஸ், இன்னும் பூக்கலை. இதே ஒரு ரோஸு காஷ்மீர் ரோஸ் இருக்குது பாருங்கள். இது வெள்ளை ஒத்த செம்பருத்திம்மா, வெள்ளை ஒத்த செம்பருத்தி. இங்கே பாருங்கள், மஞ்சளில் அடுக்கு ரெட்டை அடுக்கு. நல்லா பாருங்கள், 2 அடுக்கு தான் இருக்கும் மஞ்சளில். இது வந்து கீழே வாங்கி வச்சு செடியவே எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா. அப்புறம் மேலே வாங்கின்னு வந்து வச்சுட்டேன். ஆனால் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது பாருங்கள், நமக்கு இன்னும் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டிலேருந்து விதை கொண்டு வந்து போட்டு இந்த வாடாமல்லி வந்தது. சரிங்களா? அப்படியே வாங்க. இது வந்து செண்பக செடிமா, இன்னும் பூக்கலை. எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்கள். பெரிய வாளியில் வச்சுருக்கேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலரு அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த செடியெல்லாம் பிடிச்சிருக்கா? இது வந்து அப்படியே கொடை மாதிரி இருக்குமா. ஆன்லைனில் கூட செண்பகம் பார்த்து வாங்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் முடியலம்மா என்னால். இதான் இவ இருக்கால, அப்புறம் இவ கோச்சிப்பால. இவ இப்படி இன்னும் ஒரு 6 மாதத்தில் பலன் கொடுப்பான் நமக்கு. இன்னொன்று வாங்கினா ஏற்கனவே இது 3வது செம்பருத்திம்மா. இதுவும் செம்பருத்தி தான், வாங்கி வச்சு வீணாக போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு செம்பருத்தி இருந்து அதை சும்மா இடம் மாற்றி வச்சு என் பெரிய டாக்டரு போயிட்டு வரமான்னு போயிட்டாங்க. இந்த செண்பகத்தில் இவ்வளோ வரலாறு இருக்குமா. அப்படியே கொடை மாதிரி இருப்பாங்க இவங்க. இவங்க வந்து பன்னீர் ரோஸுமா. இப்போ இவங்கள முத்தி இலையெல்லாம் கிள்ளணும். இவங்க தான் சேஞ்சிங் ரோசஸ்ஸு. இவங்க இந்த கலர் ஃபேண்டா கலர் ரோஸ் செடிமா. இவங்க நல்லா டார்க் ரெட்டு. இவங்களும் ஒரு பன்னீர் ரோஸு தான். இதோ பாருங்கள் 7 days. இங்கே பாருங்கள் செவ்வந்தி மலர். 2 கலர் வாங்கினோம்மா. அதில் மஞ்சள் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. இது வந்து செவ்வந்தி மலர். செவ்வந்தி நம்ம பூக்கள் வாங்கினோமா, ஒரு கலர் ஆசைப்பட்டு வாங்கினா 2 கலர் வாங்குவாங்க. அது வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்கணும். அதில் 2 கலர் அதிலே இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லோ. அது இது வந்துமா கேசவர்த்தினி. இதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதே கஷ்டம் போயிட்டு வர அங்கேயே நினச்சிக்கிட்டேன். அங்கேயே ஐயப்பங்கிட்டே வேண்டிக்கிட்டேன். காஞ்சி தான் இருந்தாங்க. ஒரு நாள் மழை வந்தாங்க, அப்படியே அழகாக வந்துட்டாங்கம்மா. இது வந்து வெள்ளை கனகாமரம்மா. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, டிசம்பர் பூ மாதிரி இருக்குது வெள்ளையில். ஆனால் டிசம்பர் பூ திக்னஸ் இருக்காது. இது வந்து வெள்ளை கனகாமரம். அப்பப்போ இருக்கிற களையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கணுமா. இது பாருமா நாட்டு முல்லைம்மா. இந்த ஆற்று திருவிழாவுக்கு 800 ரூபாய்க்கு செடி வாங்கினேன். அப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது. சரிங்களா? இது வந்து நாட்டு முல்லை. இது இலை பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து ராமர் பாதமா. 2மே பூத்து கொடுத்துட்டாங்க. இந்த முல்லை வந்து பூத்துக்கிட்டே இருக்காங்க. இடையில நம்ம இந்த களையெல்லாம் எடுக்கணுமா. அப்போ தான் செடிங்கள் ஆரோக்கியமாக வளருவாங்க. நாட்டு முல்லை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து சந்தன முல்லை. 2வது மாடியில் வந்திருக்குமா. இது வந்து சந்தன முல்லை. சந்தன முல்லை அல்லது ஒலாந்தன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், நேற்று பூ பறிச்சிட்டேன் நான். பார்த்திங்களா? இதெல்லாம் வந்து சந்தன முல்லை. 2வது மாடியில் ஏறிட்டுருக்காங்கம்மா. பாருங்கம்மா, சிகப்பு
அடுக்கு செம்பருத்தியில் ஒத்தை செம்பருத்தி வந்திருக்கு. இது ஒத்தை. இப்போ இது உடச்சி வச்சு பார்க்கணுமா. இது கனகாமலர் அடுக்கு. இது கொத்தாக இருக்குங்கள, மேலே ஒரு கொத்து கீழே ஒத்தை செம்பருத்தி மாதிரி. இது 2ஆக யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, 2ஆக கூட யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, வெய்ய தாங்கலம்மா மாடியில், அதனால் நான் காலையிலே வந்துட்டேன். இந்த பாருங்க, இது ரேர்மா, பெரும்பாலும் அவ்வளோவா கிடைக்காது. இந்த சிகப்பு அடுக்கும் கிடைக்க மாட்டேன்து. நான் இந்த சிகப்பு அடுக்குலே 2 செடி 3 செடி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ரோஸ் பிங்க்கில் 3 செடி வச்சுருக்கேம்மா. இதெல்லாம் தவறுனாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு செடி இருக்கும்போதே ஒரு செடியை நான் உருவாக்கிடுவேன். செம்பருத்தியில் என்கிட்ட இவ்வளோ வெரைட்டி இருக்குமா. மாடி வந்தாலே பூக்கள் நம்மக்கிட்ட பேசணும். ஆச்சுமா, விருவாச்சி சூப்பர் வாசனம்மா. விருவாச்சின்னா முல்லையை விட பூ பெருசாக இருக்காங்க. எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள். விருவாச்சி. இவங்க ஜாதி மல்லி. இப்போ தான் கவாத்து பண்ணி ஒரு 2-3 பூக்குறாங்கம்மா. ஜாதி மல்லி இவங்க. இதெல்லாம் அடுக்கு குண்டு மல்லிம்மா. கவாத்து பண்ணி நமக்கு பூத்து கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ஒரு 6-7 செடிமா. அடுக்கு குண்டு மல்லி இவங்க. அடுக்கு குண்டு மல்லி, முல்லை, எல்லா வித பூக்கள் இருக்குமா. உங்களுக்கு என்ன பூ பிடிச்சிருக்கு, என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் மாடி தோட்டம் வைக்க போகிறீங்களா, உங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசையாக இருக்கா, என்ன செடி வைக்கணும், அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா. நான் அந்த வீடியோ போடுறேன். என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல். அந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு தோட்டம் சம்மந்தமான எல்லா பழமரமா, காய்கறியா, பூக்களா, இல்லை தோட்டத்தில் கீழே தோட்டம் தயாரிக்கிறதா, மாடி தோட்டத்தில் தயாரிக்கிறதான்னு எல்லாம் டெமோவோடு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.